பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து லூக்கா 5ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரை ஜீசஸ் மேக்ஸ் டிசைபிள்ஸ் டு ப்ரொக்ளேம் தி குட் நியூஸ், இயேசு நற்செய்தியை அறிவிக்க சீஷர்களை உருவாக்குகிறார் என்ற தலைப்பில் டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். வாங்க கேட்கலாமா? இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரங்கள்ல இயேசுவானவர் எப்படி சீஷர்களை உருவாக்கினார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய விதத்துல நான் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, ஜீசஸ் மேக்ஸ் டிசைபிள்ஸ் டு ப்ரொக்ளைம் தி குட் நியூஸ். இயேசு கிறிஸ்து நற்செய்தியை பிரசங்கித்து வந்தார். இயேசு நற்செய்தியை அறிவிக்க சீஷர்களை உருவாக்குகிறார். இயேசுவானவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்னதாக தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த கடைசி கட்டளை, அத கிரேட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல இருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த இடத்துல 4 விதமான ஆக்டிவிட்டிஸை பார்க்கிறோம், செயல்பாடுகளை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது புறப்பட்டு போய், கோ அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, மேக் டிசைபிள்ஸ். மூன்றாவது நாம் பார்க்கக்கூடியது ஞான ஸ்நானம் கொடுத்து, பேப்டைஸ் தெம் அப்படின்னு சொல்லி. நான்காவது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடியது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், டீச் தெம். இந்த 4 விதமான ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் இதுல முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி என்னன்னா, சீஷராக்குங்கள். இந்த கடைசி கட்டளையில இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னது என்னன்னா, சீஷராக்குங்கள் என்கிற ஒரு கட்டளையை கொடுக்கிறார். எப்படி நீங்க சீஷராக்க போறீங்க? நீங்க புறப்பட்டு போங்க, அடுத்தது ஞானஸ்நானம் கொடுங்க, அடுத்தது உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றார். இதை நம்ம எப்படி நம்ம பார்க்க வேண்டும் என்றால், ஒரு பிக் பிக்சர். இப்போ சீஷராக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கும் போது இது ஒரு பிக் பிக்சர். இது மாடியிலிருந்து பார்க்கக்கூடிய பார்வையாக நாம் எண்ண வேண்டும். இயேசுவானவர் ஆன் த கிரவுண்ட் எப்படி சீஷர்கள் ஆக்கினார் என்பதை இந்த 5ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கிறோம். பிராக்டிக்கலா நடைமுறையில இந்த இறுதி கட்டளை, கடைசி கட்டளை, பிரதான கட்டளையை நீங்களும் நானும் எப்படி நிறைவேற்ற முடியும் என்பதை, எப்படி இயேசுவானவர் சீஷர்களை உருவாக்கினாரோ அதை நாம் மாதிரியாக வைத்து சீஷர்களை உருவாக்க வேண்டும். இதைதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். 4 விதங்கள்ல இயேசுவானவர் சீஷர்களை உருவாக்குனதாக இந்த பகுதிகளில் நம்ம பார்க்கிறோம். முதலாவது அவர் செய்தது என்னன்னா, he called his disciples. சீஷர்களை அழைத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். சீமோன் பேதுருவைதான் முதலாவது, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன் அப்படின்னு அழைக்கிறார். இயேசுவானவர் தொடர்ந்து அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த 5ஆம் அதிகாரத்துல துவக்கத்துல பாத்தீங்கன்னா, பின்பு அவர் கெனேசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது அவர் கடற்கரையில நின்று 2 படகுகளை கண்டார். அது ஒண்ணு சீமோனுடையதா இருந்தது. இயேசுவானவர் ஜெப ஆலயங்களில் நற்செய்தியை பிரசங்கித்து வந்தார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து வந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ கடற்கரையில, அதுவும் சீமோனுடைய படகுல
அங்க இருந்து பிரசங்கித்து வரதாக நாம் பார்க்கிறோம். பிரசங்கிப்பதற்கு ஒருவேளை நிச்சயமாகவே தேவனுடைய ஆலயம் அல்லது சரியான இடம் நமக்கு தேவைப்பட்டாலும், எங்கே இருந்தாலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதை இயேசுவானவர் இந்த இடத்துல சிறப்பாக செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வேளையில தான் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ ஐயரே, முழுதும் நாங்க ட்ரை பண்ணோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் பட் ஸ்டில் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சீமோன் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துல இயேசுவானவர் சொன்னது போல செய்கிறான். அந்த இடத்துல என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்போ சீமோன் பேதுரு இதை பார்த்து கொண்டே இருக்கான். கண்டிப்பா சீமோன் பேதுரு இயேசுவானவர் சொன்ன செய்திய கேட்டுக்கொண்டே இருந்திருப்பான். இப்போ இந்த ஒரு காரியத்தை பார்த்த உடனே அவன் செய்யக்கூடியது என்னன்னா, இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். நான் பாவியான மனுஷன் என்கிற உணர்வை சீமோன் பேதுரு பெற்றுக்கொள்கிறான். அதாவது இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், இயேசுவானவரை பார்க்கும்போது நாம் பாவிகள் என்கிற ஒரு நிலையை அறிந்து கொள்கிறோம். அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காட்டுகிறார். அதன் மூலமாக தான் நமக்கு இரட்சகர் தேவை என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். இந்த இடத்துல இயேசுவானவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அவன் செய்யும்போது அவங்க கண்ட ஒரு காரியத்தின் நிமித்தமாக அவன் சொல்லக்கூடியது பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்றான். அந்த பாவியான மனுஷன் என்கிற உணர்வு வந்த உடனே இயேசுவானவர் அவனை பார்த்து சொல்லக்கூடியது என்னன்னா, 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய். அவன் என்ன செய்யறான்னா, அவன் மட்டும் இல்ல, அவனோடு இருந்த ஒரு சில பேர், அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, இயேசுவானவர் சீஷர்களை அழைக்கிறார். என் பின்னே வாங்க, நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். உடனே அவங்க எல்லாவற்றையும் விட்டு பின்தொடர்ந்ததாக பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்துல இயேசுவானவர் இன்னொரு மனுஷனை சந்திக்கிறார். அதை குறித்தும் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். இந்த இடத்துல லேவி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்துல பார்த்தீங்கன்னா அவன் பேர் மத்தேயு என்று கொடுக்கப்பட்டிருக்கும். சோ மத்தேயு என்கிற இந்த லேவி, இவன் ஆயத்துறையில உட்கார்ந்திருந்தான். பேதுரு கடல்ல மீன் பிடிக்கிறவனாக இருந்தான். அந்த இடத்துல போய் நற்செய்தியை பிரசங்கித்து அதற்கு பிறகு பேதுருவை தம்முடைய சீஷனாக இருக்கும்படியாக அழைக்கிறார். ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்கிற டாக்ஸ் கலெக்டர் ஆன இந்த லேவி என்கிற மத்தேயுவை இயேசுவானவர் சந்திக்கிறார். சந்தித்த உடனே அவர் சொன்னது என்னன்னா, எனக்கு பின் சென்று வா அப்படின்னு சொல்லி 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், என்ன நடந்திருக்கும் இப்படி உடனே இயேசுக்கு பின்னால போறானே அப்படின்னு சொல்லி. நமக்கு தெளிவாக இங்க கொடுக்கப்படல. ஆனா அவன் பிறகு செய்யக்கூடிய காரியம் அவனுடைய வாழ்க்கையில வந்த ஒரு மாற்றத்தை நமக்கு காண்பிக்கிறது. அவன் என்ன செய்யறான்னா, அடுத்தது அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்தை உண்டு பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோடு கூட பந்தியிருந்தார்கள். இம்மீடியட்டா அவன் செய்யக்கூடியது, அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாறுதல். எந்த விதமான மாறுதல் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஆனா இயேசுவானவர் அழைத்த பிறகு அவன் மற்ற ஆயக்காரர்களையும் அழைத்து பெரிய ஒரு விருந்து பண்ணுகிறான்.
மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டு. இதே லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அந்த மனம் திருந்திய குமாரன் திரும்ப வீட்டுக்கு வரும்போது அந்த தகப்பன் என்ன சொல்றாரு அப்படின்னா, 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான். மூத்த மகனை பார்த்து இவ்விதமாக அவர் சொல்றார். இந்த இடத்துல மனம் திருந்திய ஆயக்காரனாக ஒரு பெரிய விருந்தை உண்டு பண்ணுகிறதாக நாம் பார்க்கிறோம். அப்போ அங்கு இருந்த வேதபாரகரும் பரிசேயரும் கூட முறுமுறுக்கிறாங்க. அப்போ இயேசுவானவர் என்ன சொல்றாருன்னா, நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். ஸோ இந்த இடத்துல இயேசுவானவர் சொல்லக்கூடிய இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியது என்னன்னா, இந்த ஆயக்காரனுடைய வாழ்க்கையில ஒரு மனமாற்றம் நிச்சயமாகவே இருந்திருக்க வேண்டும். வேதபாரகர்களும் பரிசேயர்களும் தங்களையே நீதிமான்களாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவர்களை அல்ல, மனம் திரும்புகிற ஒரு பாவி. அதுதான் இந்த ஆயக்காரன். இயேசுவானவர் முதலாவது சீஷர்களை உருவாக்குவது எப்படி என்றால் அழைக்கிறார். அடுத்தது இயேசுவானவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் he chose his disciples, he called his disciples. அடுத்தது he chose his disciples. சீஷர்களை அழைத்தார். அடுத்தது சீஷர்களை அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்தார். அதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்துல, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போனார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல அவரோ வனாந்திரத்திலே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். வனாந்திரத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வனாந்திரத்துக்கு போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி, இதே 6ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எதற்காக அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னா, 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இயேசுவானவர் நற்செய்தியை சுவிசேஷமாக அறிவித்து வந்தார். அப்படி அறிவித்து வரக்கூடிய நேரத்துல சீமோன் பேதுருவை அழைத்தார், மற்ற சீஷர்களையும் அழைத்தார். லேவி எனக்கூடிய மத்தேயு என்கிற ஆயக்காரனையும் அழைத்தார். இயேசுவை பின்தொடர்ந்து அநேகர் வந்து கொண்டே இருந்தார்கள். அதுல 2வது இயேசுவானவர் செய்யக்கூடியது என்னன்னா, he chose 12 among the many disciples. அநேக சீஷர்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள். அதுல 12 பேரை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அததான் இந்த பகுதியில வாசிக்கிறோம். நீங்களும் நானும் கூட இன்றைக்கு இயேசுவுடைய கடைசி கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் அழைக்க வேண்டும், அவர்களை சீஷர்கள் ஆக்குவதற்கு. அடுத்தது, ஒருவேளை நாம் அந்த அழைப்பை பொதுவாக அநேகருக்கு கொடுக்கலாம். ஆனா அநேகர் சீமோன் பேதுருவை போல நான் பாவியான மனுஷன், அல்லது இந்த ஆயக்காரன் மனம் திரும்பினது போல மனம் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. ஆனா ஒரு சில பேர் அப்படி வருவாங்க. அவர்களை நீங்கள் சீஷர்களாக சூஸ் பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். சீஷர்களாக மாற்றுவதற்கு இயேசுவானவர் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலர் என்று அழைக்கிறார். He called his disciples, he chose his disciples. சீஷர்களை அழைக்கிறார். அதுல அப்படின்னே வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி சொல்லியிருக்கேன், அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்கிறார் அப்படின்னு சொல்லி. அடுத்தது நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, ஜீசஸ்
companioned his disciples. சீஷர்கள் அருகில் இருக்கிறார், அழைக்கிறார், அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்கிறார். மூன்றாவது, சீஷர்கள் அருகில் இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 15 வசனத்துல, அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், அடுத்ததுதான் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பினார். இயேசுவானவர் சீஷர்களை உருவாக்கக்கூடிய அந்த காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால், ஃபர்ஸ்ட் அவர் அழைத்து தெரிந்து கொண்டு தம்மோடு இருப்பதற்காக நியமிக்கிறார். அப்புறம்தான் இந்த நற்செய்தியை பிரசங்கிப்பதற்காக. அண்ட் தென் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசுவானவர் சீஷர்களோடு கூடவே இருப்பதாக இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். 17ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். இயேசு கிறிஸ்து அழைத்து தெரிந்து கொண்டதுக்கு பிறகு எப்போதும் சீஷர்களுடனே கூடவே இருப்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த 6ஆம் அதிகாரத்துல அதை குறித்து பார்க்கிறோம். அந்த இடத்துல என்ன நடக்கு அப்படின்னா, இயேசுவானவர் பிரசங்கிப்பதை அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் செய்யக்கூடிய சில அற்புதங்களையும் அவர்கள் நேரடியாக பார்க்கிறார்கள். அந்த டைம்ல இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த எதிர்ப்புகள், அந்த எதிர்ப்புகள் மத்தியிலும் இயேசுவானவர் எப்படி ஊழியம் செய்கிறார், அந்த எதிர்ப்புகளை எப்படி மேற்கொள்ளுகிறார் என்பதையும் இந்த சீஷர்கள் கவனித்து கொண்டே வராங்க. இயேசுவானவர் சீஷர்களை தம்மோடு இருக்கும்படியாக, இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, லைஃப் ஆன் லைஃப் டிசைபிள்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு மற்றவர்களை சீஷர்களாக நாம் உருவாக்க வேண்டுமென்றால் நிச்சயமாகவே இயேசு செய்த இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அழைக்க வேண்டும், அடுத்தது தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை தான் நான் சீஷர்களாக மாற்ற போறேன். அடுத்தது அவர்களோட கூடவே இருக்க வேண்டும். இயேசுவானவர் கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் சீஷர்களோடு கூடவே இருந்து அவர்களை சீஷர்கள் ஆக்கினார். அதற்கு பிறகுதான் நீங்கள் உலகமெங்கும் போய் சீஷர்கள் ஆக்குங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் நானும் கூட அதை தான் செய்ய வேண்டும். அப்படி லைஃப் ஆன் லைஃப் டிசைபிள்ஷிப் செய்யும் போதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கு, நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இதை கேட்டு மாத்திரமல்ல பார்த்தும் மற்றவர்கள் சீஷர்களாக உருவாக்கப்படுவார்கள். இததான் இயேசுவானவர் இங்கு செய்ததாக நாம் பார்க்கிறோம். அவர் செய்யக்கூடியதெல்லாம் இந்த சீஷர்கள் பார்த்து கொண்டே வராங்க. ஈவன் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாய்தா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார். ஸோ இயேசுவானவர் எப்போல்லாம் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போல்லாம் சீஷர்களோடு தனித்திருக்கும்படி, சீஷர்களை உருவாக்கக்கூடிய விதத்துல இதை செய்து வந்ததாக நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் தமது சீஷரோடே கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில், தனித்து ஜெபிக்கிறார். மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் போது சீஷர்கள் கூடவே இருக்கிறாங்க. ஒரு டைம் ஒரு பேரபலை சொல்றார். அந்த பேரபலை சொல்லி முடித்ததுக்கு பிறகு சீஷர்களே கேட்குறாங்க, இதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ சீஷர்களுக்கு அதன் அர்த்தத்தை சொல்றாரு. இப்படி லைஃப் ஆன் லைஃப் டிசைபிள்ஷிப் தான் இயேசு ஆண்டவர் செய்ததாக நாம் பார்க்கிறோம். அழைக்க வேண்டும், அதிகாரப்பூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும்,
தேர்வு செய்ய வேண்டும். மூன்றாவது நாம் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, அவர்கள் கூட இருக்க வேண்டும், அவர்கள் அருகில் இருக்க வேண்டும். ஜீசஸ் companioned his disciples, called his disciples, chose his disciples, companioned his disciples. இறுதியாக இந்த பகுதியில் நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, he commissioned his disciples. சீஷர்களை அனுப்பினார். அழைத்தது மாத்திரமல்ல, இவர்களை தான் நான் சீஷராக்க போறேன் அப்படின்னு சொல்லி தேர்வு செய்தது, தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவர்கள் கூட இருந்தது மாத்திரமல்ல, அடுத்தது அவர்களை அனுப்புகிறதாக பார்க்கிறோம். சீஷர்களாக மற்றவர்களை உருவாக்க வேண்டும் என்றால் நாமும் இதை செய்ய அழைக்கப்படுகிறோம். அதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, அந்த அதிகாரத்தெல்லாம் கொடுத்து என்ன செய்யறாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும். இந்த சீஷராக்கக்கூடிய இந்த காரியம் எதற்காக அப்படின்னா, இந்த வசனத்துல வாசிக்கிறோம்ல, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், அதோட கூட சேர்ந்து பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது அவர் செய்யக்கூடியது என்னன்னா, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த இடத்துல இந்த இயேசுவானவர் அனுப்பக்கூடியது பெர்மனண்டா அனுப்பல, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. இயேசுவான இந்த உலகத்தை விட்டு போகும்போது தான் கடைசியில நீங்கள் உலகமெங்கும் போய் சீஷராக்குங்கள் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்து அனுப்ப போறார், இறுதியாக அனுப்ப போறார். இந்த இடத்துல இது ஒரு டெம்பரரியா தான் இருக்க போகுது, தற்காலிகமாக தான் இருக்க போகுது. ஆகவேதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, எதையுமே எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இதை வைத்துக்கொண்டு ஒருவேளை ஊழியம் செய்யும் போது ஊழியர்களுக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது, ஊழியர்களுக்கு இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இயேசுவானவர் இறுதியாக அவருடைய பாடு மரணத்தின் சூழ்நிலையில 22ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், 35ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். அதற்கு அவர், இப்பொழுதோ, அப்பொழுது என்ன சொன்னார்னா, எதுவுமே எடுத்துட்டு போகாதீங்கன்னு சொன்னார். ஏன்னா இவங்க போக போறாங்க, போயிட்டு ஊழியத்தை செய்துட்டு திரும்ப வர போறாங்க, ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை நற்செய்தியை பிரசங்கிக்க போறாங்க, அதற்கு பிறகு வர போறாங்க. ஆனா இயேசுவானவர் இங்க என்ன சொல்றாருன்னா, அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இயேசுவானவர் முதல்ல சொன்னது எதுவுமே எடுத்துக்கொண்டு போக வேண்டாம்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அது ஒரு டெம்பரரியா இருக்கக்கூடியது, திரும்ப அவங்க வர போறாங்க. ஈவன் இந்த பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க செய்த காரியத்தை இயேசுவானவருக்கு சொல்றாங்க. இதுவுமே சீஷர்களாக நாம் மற்றவர்களை ஆக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அனுப்புவது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு அவங்க அனுப்பி அவங்க சொல்லக்கூடியதை நாம் கேட்க வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடியதை கேட்டு மேலும் அவர்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டா அதையும் சொல்லி அவர்களை தொடர்ந்து சீஷர்களாக்கக்கூடிய அந்த பணியை செய்ய வேண்டும். எதை கொண்டு போக வேண்டும் அல்லது எதை கொண்டு போக வேண்டாம் என்பதை சொல்வது மாத்திரமல்ல, எந்த விதத்துல அவர்களை அனுப்புறான்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஈவன் ஒருவேளை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கும் இவங்க ஆயத்தமா இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன சொல்றாருன்னா, எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கிருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார். ஸோ இவங்க புறப்பட்டு போறாங்க, கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசுவானவர் அழைக்கிறார்,
அடுத்தது அதிகாரப்பூர்வமாக அவர்களை தேர்வு செய்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். அடுத்தது அவர்களோடு கூட இருக்கிறார், அண்ட் தென் அனுப்புகிறார். அப்படிப்பட்ட விதங்கள்ல உருவாக்கப்பட்ட இந்த சீஷர்கள் அந்த டைம்லேயே புறப்பட்டு போய் இந்த நற்செய்தியை பிரசங்கிக்கிறார்கள். பிரசங்கித்து வந்ததுக்கு பிறகு நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இயேசுவானவருடைய இந்த இறுதி கட்டளையை நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம். யாரெல்லாம் அவருக்கு சீஷர்களாக இருக்கிறோமோ, யாரெல்லாம் நான் பாவி அப்படின்னு சொல்லி உணர்ந்து அவருடைய சீஷர்களாக இருக்கிறோமோ, அத்தனை பேர்களும் நிச்சயமாகவே மற்றவர்களையும் நாம் சீஷர்கள் ஆக்க வேண்டும். எப்போ நம்ம மற்றவர்களை சீஷர்கள் ஆக்குவதை நிறுத்துகிறோமோ, அப்போவே நாம் சீஷர்களாக வளர்வதையும் நிறுத்துகிறோம். When we stop discipling others, we stop growing as disciples. இயேசுவானவர் கொடுத்த கட்டளை ஆப்ஷனல் கிடையாது. அது கட்டளை. கட்டளை அப்படின்னு சொல்லும்போது அதற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஒருவேளை அந்த கடைசி கட்டளை எப்படி நான் நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மாடியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் மாறி இருக்கும். பட் ஆனால் இயேசுவானவர் ஆன் த கிரவுண்ட் எப்படி மனிதர்களோடு ப்ராக்டிக்கலாக எப்படி டிசைபிள்ஸை உருவாக்குனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதை நீங்கள் நானும் கூட ஈஸியாக செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மற்றவர்களை சீஷர்களாக உருவாக்குகிறீர்களா? விசுவாசிகள் நிச்சயமாகவே 2 முக்கியமான கேள்விகளை கேட்க வேண்டும். யார் உங்களை சீஷர்களாக உருவாக்குகிறார்கள்? அடுத்தது, யாரை நீங்கள் சீஷர்களாக உருவாக்குகிறீர்கள்? சீஷர்கள் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க மாணவர்கள் தான், ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே லைஃப் லாங் லேர்னர்ஸ் தான், லைஃப் லாங் ஸ்டூடெண்ட்ஸ் தான். யாருமே நான் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் சீஷன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ ப்ராசஸ். இயேசுவானவர் திரும்ப வருகின்ற வரைக்கும், அவரை சந்திக்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் நீங்களும் நானும் அவருடைய சீஷர்களாக மாறிக்கொண்டே தான் இருப்போம், சீஷர்களாக உருவாகி கொண்டே தான் இருப்போம். ஆகவே தான் நிச்சயமாகவே நம்மை சீஷர்களாக உருவாக்கக்கூடியவர்கள் தேவை. அதே போல நாமும் மற்றவர்களை சீஷர்களாக உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். இது இயேசுவானவர் கொடுத்த கடைசி கட்டளை. இதை ஒரு எக்ஸாம்பிளாக அவர் நமக்கு இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் செய்து காண்பித்திருக்கிறார். சீஷர்களை உருவாக்குவது எதற்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, டு ப்ரொக்ளைம் த குட் நியூஸ், நற்செய்தியை அறிவிப்பதற்காக தான். சீஷர்கள் மற்றவர்களை சீஷர்கள் ஆக்குவதற்காக தான். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இயேசுவானவருடைய கடைசி கட்டளைக்கு கீழ்ப்படிய நாம் தீர்மானிப்போம். தேவன் அப்படி தீர்மானிக்கும் போது நமக்கு நிச்சயமாகவே உதவி செய்வார். இதை அவர் எப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெபத்தோடு செய்ததாக பார்க்கிறோம். ஆகவே ஜெபத்தோடு ஆண்டவருடைய உதவியோடு இதை செய்யும்போது தேவனுடைய இறுதி கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாக நிச்சயமாகவே இருப்போம். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் The kind of disciples Jesus makes to proclaim the good news. நற்செய்தியை அறிவிக்க இயேசு உருவாக்கும் சீஷர்கள் என்ற தலைப்பில் தொடர்ந்து நம் வசனத்தை தியானிப்போம். Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we meet you again, have a blessed week. Bye.